அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை வந்து இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சே லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன்சே லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதே பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்லேருந்து ஓப்பன் ஆகிருந்தாங்க. எக்ஸாக்டாக அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸான இந்த 23,714 அப்படிங்கிற நம்பர்ஸில் இருந்தே மார்க்கெட் வந்து இன்றைக்கி நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. 2 டைம் வந்து நமக்கு 2 டைம்ஸ் வந்து இந்த இடங்கள்லேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியாவாக ஆக்ட் ஆகிருந்தாங்க. அண்ட் நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இதான், இதனுடைய ஹைக்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. ஈவன் நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல ஒரு மொமெண்டம் அகெயின் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் பேஸ்ட் ஆன் பேங்க் நிஃப்டி படி இன்றைக்கி நிஃப்டியாவது நமக்கு வந்து ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்களே தவிர்த்து பேங்க் நிஃப்டி வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு ஒரு சைட்வே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வித்தின் 2 டேஸில் ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ். பேங்க் நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண லெவல்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சே லெவல்ஸ், ரெட் கலர்ஸ் வந்து அகைன் நம்மளுடைய டவுன்சே லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதே பார்த்திங்க அப்படின்னா நியர் டு அவர் நம்பர் பக்கத்துலேயே வந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. 50,415 அப்படிங்கிற நம்மளுடைய நம்பர்ஸ்லேருந்தே ஓப்பன் ஆயிருந்தாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலே நம்மளுடைய டைமிங் கேண்டில் வந்திருந்தாங்க. ஈவன் வந்து 5 மினிட்ஸ் கேண்டிலினுடைய லோ வந்து கட் ஆகிட்டு நம்மளுடைய வியூ வந்து இந்த லைன் டச் ஆகும் பொழுது மறுபடியும் நம்ம லாங் போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூ இருந்தது. பட் அகெயின் வந்து இந்த இடங்கள் டச் ஆகாமல் அதுக்கப்புறமாக கம்ப்ளீட்டாக இந்த நம்பர்ஸில் ஈவன் ஓப்பன் ப்ரைஸில் இருந்து 5415 அப்படிங்கிற நம்பர்ஸில் இருந்தே நல்ல ஒரு சைட்வேயாக இன்றைக்கி மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. அண்ட் டைமிங் கேண்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செகண்ட் டைமிங் கேண்டில் வந்து ஒரு ஹை கட் ஆகிட்டு ஒரு சின்னதான ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டு மறுபடியும் நமக்கு தேர்ட் டைமிங் கேண்டிலுடைய ஹைக்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. ஈவன் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக ஒரு சைட்வே மாதிரியான ஒரு மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்காங்க. இது மாதிரியான ஒரு சைட்வே மார்க்கெட்டில் கூட நம்மளுடைய டூல் வந்து ஈவன் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் எது மாதிரியான என்ட்ரிஸ் வந்து இன்றைக்கி கொடுத்துருப்பாங்க, நம்ம என்ன மாதிரியான ப்ராஃபிட் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கலாம். இதை நிஃப்டியினுடைய 1 மினிட் சார்ட்டு பேஸ்ட் ஆன் நம்மளுடைய டூல் படி பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸில் வந்து ஒரு கேண்டில் டச் ஆகும் பொழுது அதனுடைய ஹை அண்ட் லோ வந்து பேஸ்ட் ஆன் சிக்னல்ஸ் படி கட் ஆகும் பொழுது நம்ம லாங் ஆர் ஷார்ட் வந்து இனிஷியேட் பண்ணலாம் ஒரு சின்னதான ஸ்டாப் லாஸில். அதன்படி நமக்கு இந்த இடங்கள் வந்து செல் வந்து ஒரு வேலிடான செல். எக்ஸாக்டாக வந்து நமக்கு புல் பேக் கிடைத்த இடம் அப்படின்னா இந்த இடம் தான். இந்த இடங்கள்லேருந்து நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம கேப்சர் பண்ணியிருந்திருக்க பாயிண்ட் வந்து மோர் தென் 60 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடேலேயே வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருந்திருக்கலாம் பேஸ்ட் ஆன் புல் பேக் என்ட்ரி படி 1 மினிட் டைம் ஃப்ரேமில். அண்ட் அகெயின் நமக்கு வந்து கிடைச்ச புல் பேக் இடம் பார்த்திங்க அப்படின்னா பை போட்டு ஹை கட் ஆகலை அப்படின்னா மறுபடியும் நம்ம ஷார்ட் தான் இனிஷியேட் பண்ணணும். இதன்படி நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நம்ம மோர் தென் ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருந்துடலாம். இது மாதிரியான ஒரு ஜிக்ஜாக் மார்க்கெட்டில் கூட நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணியிருந்துடலாம். ஈவன் பேங்க் நிஃப்டி வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேமில் நமக்கு சைட்வேயான மார்க்கெட்டில் நமக்கு எந்த மாதிரியான என்ட்ரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 1 மினிட் சார்ட்டை பேஸ்ட் ஆன் நம்மளுடைய டூல் படி எக்ஸாக்டாக நமக்கு புல் பேக் கிடைத்த இடம் அப்படின்னா இதான். இந்த இடங்கள்லேருந்து நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா ஃபார் லாங் இந்த இடங்கள்லேருந்து நமக்கு மோர் தென் 200 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம். அகைன் நமக்கு எப்போ வந்து இந்த லைன்ஸில் வந்து டச் ஆகுறாங்களோ அந்த இடங்கள் வந்து நம்ம மறுபடியும் நம்ம வந்து ஒரு புல் பேக் ஏரியா. அதன்படி பார்த்திங்க அப்படின்னா இந்த இடங்கள் வந்து நமக்கு செல் போட்டு லோ கட் ஆகலை. ஈவன் ப்ரீவியஸ் லோவில் தான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கும் பொழுது இந்த இடங்கள்லேருந்து நம்ம லாங் போயிருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு மோர் தென் ஒரு 90 பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி ஒரு 200 பாயிண்ட்ஸ் இதில் ஒரு மோர் தென் 90 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம். அண்ட் மறுபடியும் எக்ஸாக்டாக நம்ம ஷார்ட் போக வேண்டிய இடம் வந்து இதான். பை போட்டு ஹை கட் ஆகலை அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம ஷார்ட் போக வேண்டிய இடம். இந்த இடங்கள்லேருந்து நம்ம ஷார்ட் போயிருந்தோம் அப்படின்னாலும் அகெயின் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருந்திருப்போம். ஆல்ரெடி 200 + 90 290 பாயிண்ட்ஸ் அகைன் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து மோர் தென் வந்து ஒரு 350 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம அரௌண்ட் கேப்சர் பண்ணியிருந்துடலாம். 1 மினிட் டைம் ஃப்ரேம் கூட இது மாதிரியான ஜிக்ஸாக்கான மார்க்கெட்டில் கூட நல்ல ஒரு கம்மியான ஸ்டாப் லாஸில் இன்ட்ராடேயில் வந்து நம்மளால் ஆப்ஷன் ட்ரேட் வந்து ஒரு எடுத்துக்க முடியும்.
ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி இன்றைக்கி நம்ம ஃபோக்கஸ் பண்ண சொன்ன ஸ்டாக்ஸ் வந்து லோதா. இது வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸினுடைய கேண்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னும், அதுக்கப்புறமாக ஒரு ஒன் சைட் ராலி வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஏஷியன்ஸ் பெயிண்ட் இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இன்றைக்கி நாம் ஆப்ஷன் கால் எடுத்திருந்தோம், அதுவுமே நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ், டைமிங் அண்ட் எல்லாமே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோலேருந்து வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும், எவ்ரி வீடியோவில் நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்று தான், மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க, இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம கொடுக்கவே இல்லை. மார்க்கெட்டுக்கு, அதாவது நாளையுடைய மார்க்கெட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயிலாக இருக்கட்டும், நம்ம டூலாக இருக்கட்டும், லைவ் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம எவ்ரிடே பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்கோம். இதையும் நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் வந்து அந்த லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் எல்லாமே நீங்கள் வாட்ச் பண்ணி மார்க்கெட்டை பார்க்கும் பொழுது இன்னுமே அது உங்களுக்கு எளிமையாக புரிய வரும். அண்ட் இன்றைக்கி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ஃபார் பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா 50,402, நம்மளுடைய நம்பர்ஸ் 50,415, அரௌண்ட் ஒரு 12 to 13 பாயிண்ட்ஸ் டிஃபரெண்ட்டில் இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. இது மாதிரி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டும் சரி, மார்க்கெட் க்ளோஸும் சரி, நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே ஓப்பன் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட, மொமெண்டம் கேண்டில் கூட நமக்கு இன்ட்ரோடேயில் வந்து வரல. எஸ்பெஷலி மொமெண்டம் கேண்டில், டைமிங் கேண்டில் இல்லை, மொமெண்டம் கேண்டில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் படி நமக்கு இண்டெக்ஸில், எஸ்பெஷலி நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டியில் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டேயில் நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுவும் ஒரு 15 மினிட்ஸ் மொமெண்டம் கேண்டில் வராங்க அப்படின்னாலும் நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதன்படி 5 மினிட்ஸில் கூட நமக்கு ஒரு மொமெண்டம் கேண்டில் வந்து இண்டெக்ஸில் வரலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த டேயில் வந்து இன்னைக்கு கொடுத்த மாதிரியே ஒரு சைட்வே மாதிரியான ஒரு மார்க்கெட் தான் நமக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கே தவிர்த்து, மொமெண்டம் டே வரும் பொழுது மட்டுமே நம்ம ட்ரேட் எடுத்தாலே நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஈவன் இது மாதிரி மொமெண்டம் கேண்டில் வர டைமில் நம்ம ப்ரேயராகவே நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி, நம்மளுடைய வியூவர்ஸ்க்கும் சரி நம்ம இன்டிமேட் பண்ணுவோம். அந்த டைமில் மட்டுமே ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து, ஆப்ஷன் பையர்ஸ் எஸ்பெஷலி இந்த மொமெண்டம் வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். அண்ட் ஏஷியன் பெயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னும், இதனுடைய பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண வீடியோலேயே வந்து ரேஞ்ச் வந்து கொடுத்துருந்தோம். அதாவது February 3rd to 7th இந்த வீக்குக்கான அப்சைட் அண்ட் டவுன் சைட் ரேஞ்ச் வந்து எது வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருந்தோம். அதன்படி இன்றைக்கி 5496 அப்படிங்கிறது இன்றைக்கி டார்கெட் வந்து ஹிட் ஆயிருந்தாங்க. அகெயின் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது ப்ரீவியஸாகவே நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது நெக்ஸ்ட் வீக்குக்கு தேவையான ரேஞ்ச் எது வரைக்கும் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அப் சைடு டவுன் சைடு அப்படிங்கிறதையும் நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் மார்க் பண்ணி அதை லெவலில் பார்க்கும் பொழுது அந்த இடங்கள் வந்து ஹிட் ஆகிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய கால் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக இந்த இடங்கள் வந்து நீங்கள் குவிட் பண்ணிட்டு நீங்கள் வெளியே வரலாம். இல்லை மார்க்கெட் வந்து ஷார்ட்டில் போகும் பொழுது இந்த இடங்கள் டச் ஆகும் பொழுதும் நீங்கள் புட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதை குவிட் பண்ணிட்டு வெளியே வரதுக்கு இது நல்ல ஒரு டார்கெட்டாக இருக்கும். அண்ட் அகைன் எந்த இடங்கள்லேருந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னும், எந்த இடங்கள்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுலேயுமே ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயிலாக நீங்கள் ஷேர் பண்ணது மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே ஏர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து நாம் எதிர்பார்க்குறது வந்து ஒரு 50% மொமெண்டம் தான் நாம் எதிர்பார்க்குறோம். ஈவன் தோ இது மாதிரி 50% மொமெண்டம் இருந்தாலும் பேங்க் நிஃப்டி வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து நேற்றுக்கே வந்து ஒரு வித்தின் 2 டேஸில் ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் வந்து இருந்தாங்க. மேபி நமக்கு இன்றைக்கி மொமெண்டம் கொடுக்கல, நாளைக்கு வந்து நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கும் பொழுது, எஸ்பெஷலி நாளைக்கு வந்து நமக்கு நிஃப்டியினுடைய வீக்லி எக்ஸ்பெரியும் இருக்காங்க. நம்ம எவ்ரி வீடியோவில் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி மொமெண்டம் வந்து ஒரு 50% இருந்தாலும் இந்த மாதிரி வீக்லி எக்ஸ்பெரி, மந்த்லி எக்ஸ்பெரி வரும்பொழுது அந்த எக்ஸ்பெரிக்கான ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டி வந்து ஸ்டில் வந்து ஒரு மொமெண்டம் கொடுக்கல, அந்த மொமெண்டம் நமக்கு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு மொமெண்டம் வந்து கொடுக்கலாம். பட் பேசிக்காக இன்னையுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி நாம் எதிர்பார்க்குறது 50% மொமெண்டம் தான். அந்த நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் டச் ஆகும் பொழுது மட்டுமே நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களால் நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். கண்டிப்பாக நாளையுடைய ட்ரேடில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் மெயின்டைன் பண்ணியே நீங்கள் என்ட்ரு ஆகலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. எதனால அப்படின்னா இது மாதிரி ஒரு 50% மொமெண்டம் வந்து எக்ஸ்பைரி டேயில் வரும் பொழுது நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் ரெண்டுமே ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டாப் லாஸோடைய இண்டெக்ஸ் சைடில் வந்து என்ட்ரு ஆகுங்க.
பேஸ்ட் ஆன் நிஃப்டி படி பார்த்திங்க அப்படின்னா 23,816 வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் லெவல் வந்து 24,000 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதுக்கப்புறமாக மறுபடியும் இந்த இடங்கள் 23,816க்கு டச் ஆகிட்டு ஒரு கேண்டில் வந்து லோ கட் ஆகிறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நீங்கள் ஷார்ட் போகலாம். இந்த நம்பர்ஸ் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். அகைன் வந்து 23,816க்கு மேலே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகிறாங்க அப்படின்னா நீங்கள் லாங் போகலாம். இந்த நம்பர்ஸ் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டை. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 50,603 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல். இந்த லெவலை தொட்டுட்டு நாளைக்கு ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் லோ கட் ஆகிறாங்க அப்படின்னாலும் நீங்கள் இமீடியட்டாக ஷார்ட் போகலாம். இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். அகைன் இந்த 50,603 அப்படின்னா அந்த நம்பர்ஸ்க்கு மேலே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் ஹை கட் ஆகும் பொழுது நீங்கள் லாங் போனீங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளையுடைய மொமெண்டம் வந்து எக்ஸ்பெஷலி வந்து ஒரு 50% தான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் நம்ம எதிர்பார்க்குது. பட் நேற்றையுடைய ப்ரெடிஷன்ஸ் படி நமக்கு அந்த 2 டேஸில் வந்து ஒரு 700 பாயிண்ட்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிறது இனிமேல் பெண்டிங்கில் இருக்காங்க. மேபி அது நமக்கு நாளைக்கு கொடுக்கலாம். எக்ஸ்பெஷலி நமக்கு எக்ஸ்பெரி இருக்குது, நிஃப்டினோட எக்ஸ்பெரி. ஸோ நம்ம ரொம்ப சேஃபாக வந்து ஆப்ஷன் பையர்ஸ் வந்து ட்ரேட் எடுக்க வேண்டிய ஒரு டேட் எதனால அப்படின்னா அந்த 50% மொமெண்டம் வர டேயில் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. மார்க்கெட் லாங்கில் இருக்காங்களா ஷார்ட்டில் இருக்காங்களா அப்படின்னா இந்த 3 நாட்களுக்கும் 23, 24 அண்ட் 22 இந்த 3 நாட்களுக்கும் மேலே மார்க்கெட் இருந்து மறுபடியும் இந்த இடங்கள்லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் வந்து போயிருக்காங்களே தவிர்த்து இனி ஒரு ஃபாலையும் நம்ம லாங்குக்கு ட்ரை பண்ணலாம். இதுக்கப்புறமாக பொசிஷனலாக வந்து நீங்கள் ஷார்ட் போகிறீங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ்க்கு கீழே போகும் பொழுது நீங்கள் ஃபர்தராக ஷார்ட் போகலாம். அது வரைக்குமே மார்க்கெட் வந்து ஒரு ஃபாலையும் நீங்கள் லாங்குக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து ஃபார் பொசிஷனல் ட்ரேடர்ஸ். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து இந்த நம்பர்ஸில் டச் ஆகும் பொழுது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் படி உங்களுக்கு ஹை ஆர் ரோ கட் ஆகும் பொழுது நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வந்து அந்த இடங்கள் டச் ஆகும் பொழுதும் நீங்கள் அதன்படியும் நீங்கள் இனிஷியேட் பண்ணி உங்களுடைய இன்ட்ராடே ட்ரேடை வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். இப்போ நாளையுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எந்த ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். அது நிஃப்டியுடைய நாளைய ட்ரேடுக்கான அப்சே லெவல்ஸ் அண்ட் டவுன்சே லெவல்ஸ். இது பேங்க் நிஃப்டி நாளைய ட்ரேடுக்கான அப்சே அண்ட் டவுன்சே லெவல்ஸ். இது நிஃப்டி ஃபியூச்சரினுடைய அப்சே லெவல்ஸ் அண்ட் டவுன்சே லெவல்ஸ். இது பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரினுடைய அப்சே லெவல்ஸ் அண்ட் டவுன்சே லெவல்ஸ். இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் டுமாரோ. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறதுக்கு. செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் டுமாரோ வந்து ரியாலிட்டி செக்டார், ஆட்டோ செக்டார், ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் வராங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் நாளைக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் படி நம்மளுடைய அந்த 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து எந்த டைமில் வராங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் வந்து வராங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறது ப்ரீவியஸாக நம்ம எவ்ரி வீடியோவில் வந்து சொல்லிட்டு வரோம். அந்த வீடியோலையும் நீங்கள் பார்த்து டைமிங் கேண்டில் எந்த மாதிரி ட்ரேட் எடுத்துக்கலாம், எந்த மாதிரியான ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு டைமிங் கேண்டில் ஏதாவது இந்த ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மற்றும் உங்களுக்கு டூல் பற்றின டவுட் இல்லை இது மாதிரியான ட்ரேடிங் பற்றின ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு டெலிகிராமில் வந்து பிங் பண்ணுங்கள். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்மளுடைய வியூவர்ஸ்க்கும் சரி மெம்பர்ஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டாக இந்த வீடியோவை லைக் பண்ணுறதன் மூலமாகவும் ஷேர் பண்ணுறதன் மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.